Hi students, welcome to Meena Max. Class 11th R.D. Sharma trigonometric functions exercise 5.1 இருக்க 11th identity tan cube theta divided by 1 plus tan square theta plus cot cube theta divided by 1 plus cot square theta LHS எடுத்துட்டு RHS prove பண்ண போறோம் 1 minus 2 sin square theta cos square theta divided by sin theta into cos theta. ஓகேவா, ஃபர்ஸ்ட் LHS எடுத்துக்கிட்டோம். LHSல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல tan cube theta. இந்த tan cube theta எப்படி எழுதலாம்? sin cube theta divided by cos cube theta ன்னு எழுதலாமா? அதே மாதிரி divided by 1 plus இந்த tan square theta வை sin square theta divided by cos square theta ன்னு எழுதலாமா? plus இந்த cot cube theta வை cos cube theta divided by sin cube theta ன்னு எழுதலாமா? divided by 1 plus cot square theta. இந்த cot square theta வை cos square theta divided by sin square theta ன்னு எழுதலாமா? இப்போ என்ன பண்றோம் அப்படினா இந்த sin cube theta divided by cos cube thetaங்கற நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கிறோம். டினாமினேட்டர்ல என்ன 1 divided by எதுவுமே இல்லனா 1 இருக்கதா அர்த்தம். சோ இப்போ இத வந்து நான் கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். 1 into cos square theta cos square theta 1 into sin square theta sin square theta இடையில என்ன இருக்கு பிளஸ். சோ அந்த பிளஸ். நெக்ஸ்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுமா 1 into cos square theta cos square theta முடிஞ்சா. நெக்ஸ்ட் செகண்ட் டேர்ம் cos cube theta divided by sin cube thetaங்கற நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கிறேன். டினாமினேட்டரை கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். Denominator cross by 1 divided by 1 இருக்கதா இருக்கும். So 1 into sin square theta sin square theta 1 into cos square theta cos square theta இடையில என்ன இருக்கு பிளஸ் இருக்கு. So 1 into sin square theta sin square theta. ஓகேவா, நெக்ஸ்ட் sin cube theta divided by cos cube theta வை அப்படியே நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கிறோம். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஐடென்டிட்டி cos square theta plus sin square theta ஓட ஐடென்டிட்டி என்ன 1 divided by cos square theta. So 1 divided by cos square theta plus cos cube theta divided by sin cube theta. Numerator அப்படியே வச்சுக்கிறேன். Denominatorல sin square theta plus cos square theta ஓட ஐடென்டிட்டி 1 divided by sin square theta. ஓகேவா, நெக்ஸ்ட் sin cube theta divided by cos cube thetaங்கற நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கிறேன். into இந்த டினாமினேட்டர் வந்து டினாமினேட்டர்ல ஒரு நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்கு. ஸோ இதை மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸாக சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன வரும், நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டருக்கு போயிடும், டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு வந்துடும். ஓகேவா, இன்டூ காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் அதே மாதிரி தான் இங்கே நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த டினாமினேட்டரில் 1 டிவைடட் பை சைன் ஸ்கொயர் தீட்டான்றது மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸாக மாற்றணும்னா இன்டூ சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 1ன்னு வந்துடும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவையும் இந்த காஸ் கியூப் தீட்டாலையும் ஸ்கொயர் பிரிட்ஸ்னா ரிமைனிங் என்ன இருக்கும், ஒரு காஸ் தீட்டா இருக்கும். ஸோ சைன் கியூப் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. நெக்ஸ்ட் டேர்ம் ப்ளஸ் cos cube theta divided by sin cube theta into sin square theta இருக்கு. இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால இந்த sin square thetaவும் ஒரு sin square thetaவும் போயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும், ஒரே ஒரு sin theta இருக்கும். ஸோ அப்போ cos cube theta divided by sin theta. ஓகேவா, இப்போ நம்மளால் இங்கே வந்து காமனாக எதுவும் எடுக்க முடியாது. ஸோ இங்கே cos theta இருக்குது, இங்கே sin theta இருக்குது. இங்கே sin thetaவில் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு டேர்மில். செகண்ட் டேர்மில் cos thetaவில் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறேன். sin cube theta into cos theta ஃபஸ்ட்டு டேர்மில் sin thetaவில் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிட்டேன். ப்ளஸ் இந்த ப்ளஸ் செகண்ட் டேர்மில் காஸ் கியூப் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா. நெக்ஸ்ட் என்ன காஸ் தீட்டாவில் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிட்டேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு அப்போ என்ன வரும், நியூமரேட்டரோட மல்டிப்ளை, அதாவது நியூமரேட்டரில் இருக்க சைன் கியூப் தீட்டாவே இன்ட்டு சைன் தீட்டா மல்டிப்ளை பண்ணும்போது சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா. இப்போ சைன் பவரில் எதுவுமே இல்லைனா 1 இருக்கதா அர்த்தம். ஓகேவா, ஸோ பேஸ் ஈக்குவல்னா பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாமா, சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா சைன் பவர் 4 தீட்டான்னு வந்துடும் டிவைடட் பை சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் நெக்ஸ்ட் டேர்ம் காஸ் கியூப் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. இது பவரில் எதுவுமே இல்லை 1 இருக்கதா அர்த்தம். ஸோ அப்போ பேஸ் ஈக்குவல் இன் மல்டிப்ளிகேஷன். ஸோ வி கேன் ஆட் த பவர்ஸ் 3 + 1 4ன்னு வந்துடும். ஸோ சைன் பவர் 4 தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. அதே மாதிரி காஸ் பவர் 4 தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. ஓகேவா, இந்த சைன் பவர் 4 தீட்டாவை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன் அப்படின்னா 4 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், 2 ஸ்ப்ளிட் பண்ணலாமா. ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 2. இப்போ இந்த ப்ராக்கெட் வந்து என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ 2 × 2 4. இதை தான் நான் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி காஸ் பவர் 4 தீட்டாவையும் காஸ் ஸ்கொயர் தீட்டா இந்த ஹோல் ஸ்கொயர் நான் எழுதிக்கிறேன். ஓகேவா, இப்போ டினாமினேட்டரில் என்ன இருக்குது, சைன் தீட்டா காஸ் தீட்டா, அதே மாதிரி சைன் தீட்டா காஸ் தீட்டா. இப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கலாம், இங்கே என்ன அடிஷன் இருக்கிறதுனால. ஸோ அப்போ என்ன வரும், இப்போது நான் இந்த 4 வந்து ஸ்கொயர்னு ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த 4 ஸ்கொயர்னு ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். இப்போ டினாமினேட்டர் என்ன இருக்குது, சைன் தீட்டா காஸ் தீட்டாங்கிறத காமனாக எடுத்துட்டேன். அப்போ நியூமரேட்டரில் ஆட் பண்ணிக்கலாமா, சைன் ஸ்கொயர் தீட்டா அது ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அது ஹோல் ஸ்கொயர்னு எழுதிட்டேன். ஓகேவா,
sin square theta the whole square plus cos square theta the whole square அப்படியே வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது a square plus b square ஃபார்மில் இருக்கா. ஸோ அப்போ நமக்கு என்ன வேணும், ஒரு 2 sin square theta cos square thetaவில் ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஒரு -2 sin square theta cos square thetaவில் ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணுறேன். ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா a + b the whole square ஃபார்முக்கு வந்துடும். ஆக்சுவலி நமக்கு என்ன a + b the whole squareனா a square + b square + 2ab வருமா? ஓகேவா? அப்போது இங்கே என்ன இருக்குது, ஆல்ரெடி நமக்கு a ஸ்கொயர்டு இருக்குது. இப்போ இந்த ஏங்கிறது என்னென்னா sin squared. அப்போ இது வந்து ஏங்கிறது a squared, இது வந்து b, இது b squared + 2ab இருக்கும். ஸோ அப்போ இது ஃபுல்லாக என்ன வந்துடும், sin square theta plus cos square theta the whole square வந்துடும். a plus b இந்த whole square ஃபார்முக்கு வந்துடும். ஓகேவா? ரிமைனிங் என்ன இருக்குது, -2 sin square theta into cos square theta. இந்த -2 sin square theta cos square thetaவையும் +2 sin square thetaவையும் cos square thetaவையும் ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணுறோம். ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து a square plus b square plus 2ab ஃபார்மில் வச்சுட்டு a plus b the whole square எழுதிட்டு ரிமைனிங் அப்படியே வச்சுக்கிறோம். divided by sin theta into cos theta. ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஒரு ஐடென்டிட்டி sin square theta plus cos square theta ஓட ஐடென்டிட்டி 1. ஸோ -2 sin square theta cos square theta divided by sin theta into cos theta. இப்போ நமக்கு வந்து RHS கிடச்சிருச்சு. LHS எடுத்தோம், RHS ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.